ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் அவர் சேனல் ஷெஃபி ரிவர்ஸ். டுடே என்ன ப்ளாக் பார்க்க போகிறோன்னா, பொங்கல் வந்து எப்படி வந்து நம்ம சீக்கிரமாக அது பண்ணிவிட்டு செஞ்சிடலாம். அதே சமயம் செய்ய தெரியாதவங்களுக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா, இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய இதை டிப்ஸ் எல்லாம் இது பண்ணிவிட்டு சொல்லியிருக்கிறேன். அதை நீங்கள் பாருங்கள், ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு செய்முறையை பார்த்துடலாம். ஸோ நான் இப்போ வந்து பச்சரிசி ரேசன் அரிசி எடுத்துருக்கிறேன். அதில் 1 கப் அளவு எடுத்துருக்கிறேன். அதில் பாதி சிறுபருப்பு, அதாவது பாசிப்பருப்பு, அதை வந்து இது பண்ணிவிட்டு இந்த கப்பால் நான் வந்து ஃபுல் கப்பு அரிசி, அரை கப்பு பாசிப்பருப்பு அதை எடுத்து கழுவிட்டு அதில் 2வது தண்ணியை வந்து அந்த தண்ணியை வச்சு உலைக்கி வச்சு அதை நல்லா கொதித்ததுக்கப்புறம் அரிசியும் பாசிப்பருப்பையும் 2த்தையும் நல்லா போட்டு கலந்து விட்டுக்கிட்டு அது 2யும் இது பண்ணி, ஏன்னா அரிசி கழுவுற தண்ணியில் போட்டால் தான் நல்லா சுவையாகவும் இருக்கும், நல்லா டேஸ்ட் கொடுக்கும். ஸோ அதுக்கு இடையில வெல்லத்தை வந்து என் பெரிய பையன் வந்து சீவி தரேன்னு சொல்லிட்டு இருந்தாப்புல. சரின்னு அது இது பண்ணிவிட்டு நல்லா இந்த அளவுக்கு நல்லா குழஞ்சி இதாகிட்டு வரணும். அரிசி இதெல்லாம் வந்துட்டு இந்த அளவுக்கு நிறைய தண்ணி இருந்தால் கூட பரவாயில்ல, அது குழைய உங்களுக்கு வந்து இதாகிடும். ஸோ இது வந்து நல்ல திக்கான பால், பசும்பால், காய்ச்சாத பால், அது வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் வந்து எடுத்துருக்கிறேன். அது உங்களுக்கு தேவையான 1 டம்ளர் அரிசிக்கு நான் 4 டீஸ்பூன் வந்து பால் இது பண்ணிவிட்டு திக்கான பால் ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறம் வெல்லத்தை வந்து நல்லா 3 கட்டி வெல்லம், அதை வந்து நான் பெருசாக இது பண்ணி நல்லா துருவி எடுத்து அதையும் போட்டு நல்லா கைவிடாமல் இந்தளவுக்கு நல்லா அதை கிண்டிக்கிட்டே இருக்கணும், ஏன்னா கீழே அடி பிடிச்சிரும். ஸோ அதுக்கப்புறம் இது நல்லா இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறம் ஏலக்காய், ஒரு 3 ஏலக்காவை நல்லா தட்டி அதில் நல்லா சேர்த்து இது பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக நல்லா அதை கிண்டி விட்டுட்டே இருந்துட்டு, நான் வந்து தேங்காய் வந்து துருவியும் போட்டுக்கலாம், இந்த மாதிரி கட் பண்ணியும் போட்டுக்கலாம். நல்லா கடித்து சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாகவும் மணமாகவும் இருக்குது. இது வந்து நான் வீட்டிலேயே தயாரித்த நெய், ஹோம்மேடு நெய். அதில் வந்து முந்திரி, திராட்சை அதெல்லாம் ஃபுல்லாக ஸ்பைசஸ்லாம் போட்டு நல்லா அதை வறுத்து இது பண்ணதுக்கப்புறம் அது ஊற்றினதுக்கப்புறம் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம நெய் சேர்க்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ பொங்கல் நல்லாவே குழஞ்சி நல்லா டேஸ்ட் கொடுக்கும். ஸோ இது நல்லா பொன்னிறமாக நல்லா வறுத்துட்டு அந்த நெய்யை வந்து இது பண்ணிவிட்டு ஊற்றும் போதே இங்கே பாருங்கள் நல்ல ஒரு மணமாக இருக்கும். ஸோ இது நீங்களும் வந்து இந்த டைம் வந்து பொங்கல் வைக்காதவங்க கூட இதை வந்து வச்சு சாப்பிட்டு பார்த்திங்கன்னா நல்லாவே சூப்பராக இருக்கும். ஸோ பொங்கல் ஃபெஸ்டிவலில் இனிப்போடு கொண்டாடுங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க, அப்படியே லைக் பட்டனையும் தட்டி விட்ருங்க. ஸோ அதனால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பொங்கலை நல்லா சிறப்பாக கொண்டாடுங்க. எல்லோருக்கும் அனைவருக்கும் இனிய பொங்கல் தினம் நல்வாழ்த்துக்கள். தை பிறந்தால் வழி பிறகு.